நாட்டின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்களிக்கும் பணக்கார மாநிலங்கள் பட்டியலில் தமிழ்நாடு 2வது இடத்தில் இருப்பது ஒன்றிய அரசு வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்கள் மூலம் தெரியவந்துள்ளது. உலகின் 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உள்ள நிலையில் 2023-2024 நிதியாண்டில் நாட்டின் ஜிடிபி 7.3% உயரும் என ஒன்றிய அரசு கணித்திருந்தது. ஆனால் அதனை தாண்டி 8.2% உயர்ந்து 47,24,000 கோடி ரூபாயாக இந்தியாவின் பொருளாதாரம் உயர்ந்துள்ளது. இதே வளர்ச்சி தொடர்ந்தால் 2030ஆம் ஆண்டில் உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா மாறும். இதற்கு முதல் முக்கிய காரணமாக மாநிலங்களின் பொருளாதார வளர்ச்சி உள்ளது. அந்த வகையில் பணக்கார மாநிலமாக மராட்டியம் உள்ளது. 2024-25ஆம் நிதியாண்டில் மராட்டிய மாநில மொத்த உற்பத்தியின் மதிப்பு 42,67,000 கோடி ரூபாயாக உயரும் என கணிக்கப்படுகிறது. நாட்டின் மிகப்பெரிய திரைத்துறை, தேசிய மற்றும் மும்பை பங்குச்சந்தை, டாடா, ரிலையன்ஸ் போன்ற நிறுவனங்களின் தலைமையிடமாக இருப்பதால் மராட்டியத்தின் பொருளாதாரம் வளர்ச்சியடைகிறது. இந்த மாநிலத்தின் தனிநபர் வருமானம் 2,89,000 ரூபாயாகும். இந்த பட்டியலில் அடுத்த இடத்தில் உள்ள தமிழ்நாட்டின் மாநில மொத்த உற்பத்தி 2024-25ஆம் நிதியாண்டில் 31,55,000 கோடி ரூபாயாக உயரும் என கணிக்கப்படுகிறது. ஆசியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படும் தமிழ்நாட்டில் வாகன தொழிற்சாலை, ஜவுளி, ஐடி துறைகள் தொடர்ந்து வளர்ச்சியை கண்டு வருகின்றன. மேலும் தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் 3,50,000 ரூபாயாக உள்ளது. நாட்டின் பொருளாதாரத்துக்கு மராட்டிய மாநிலத்தின் பங்கு 13.30%, தமிழ்நாட்டின் பங்கு 8.90% உள்ளது. இதில் அடுத்தடுத்த இடத்தில் கர்நாடகா, குஜராத், உத்தரப்பிரதேச மாநிலங்கள் உள்ளன. இந்த பட்டியலில் உள்ள முதல் 10 மாநிலங்களில் 4 தென்னிந்திய மாநிலங்கள் இடம்பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.